ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னென்னா நம்ம செவ்வாய்க்கிழமையோட வேலைகள் தான் பார்க்க போகிறோம். நான் பாட்டில் காலையில் எழுந்திரிச்சது செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி இனிமேலும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஹெல்ப்பாகவும் இருக்கும். நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, துர்கா ஃபோட்டோவுக்கு மிரர் போட்டு வைக்க சொல்லி. கண்டிப்பாக போடணுங்க. அது மாதிரி என்கிட்ட 3-4 ஃபோட்டோ இருக்குது. அதெல்லாம் நான் நவராத்திரி பூஜைக்காக வாங்கினது. போடணும், சீக்கிரமாக போட்டுடலான்னு. அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கேற்றிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு. இன்றைக்கி நான் ஏன் இந்த பச்சை பயிர் தான் எதுக்கு இது காட்டுறேன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியுங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த கடையல் பண்ணிடுவாங்க. கீரைக்கு பார்த்திங்கன்னா, இது நாங்கள் சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவோம். வேறு பக்கம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. அந்த களைஞ்ச பருப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு விட்டுருங்க. நல்லா அது 4 விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். நாட்டு பச்சை பயிறுன்னு வாங்கிக்கோங்க இந்த கடையலுக்கு. பெரிய பயிர் பார்த்திங்கன்னா சுண்டல் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். இது நல்ல கிருமிகள் எடுத்து கொடுக்குங்க உடம்புல. பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காது, எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இது வீக்லி ஒன்ஸ் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை பண்ணிக்கலான்னு தான் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு இறக்கும்போது பெப்பர் போட்டு இறக்கிக்குவேன். அது ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா 4 விசில்லையே பாருங்கள் நல்லா வெந்துடும். அவ்வளவுதான். இதுக்கு தேங்காய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மல்லின்னு சொல்லுவாங்க, மல்லி விதை, அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த குக்கரில் இருக்கிற பருப்பு எடுத்து அதில் ஊற்றி இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டால் போதும். இப்படி கொதிச்சுரு இறக்கி வச்சா அது தெளிஞ்சு நிற்கும். இந்த ரசத்தை வடித்து இது பார்த்திங்கன்னா கை குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. எங்கள் வீட்டில் பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுலேயே நம்ம கொஞ்சம் ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம்ல எப்போவுமே, அதே மாதிரி தக்காளி, மிளகு, சீரகெல்லாம் ரெடி பண்ணி இந்த வடித்த ரசத்தையும் அதில் ஊற்றி ரசம் வச்சுக்கலாம். அது இன்னமும் சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூர்லலாம் இது வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இது ஒரு நாளைக்கு வந்துடும் சமையலில். ஏன்னா இது அவ்வளோ நல்லது. அதனால தான் இன்றைக்கி இது காட்டணுன்னே காமிச்சு சீக்கிரம் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுங்க. கீரைக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறீங்க, டைம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். கீரைக்கும் அப்படி தான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு கடகடன்னு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணி, அதுவும் 9:30 மணிக்குள்ளே அந்த இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்துடுவேன். அவ்வளோதான், என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இனி அப்படியே வாஷிங் மிஷின் போடுறதுனா அதையும் போட்டு விட்டுட்டு சாமி ரூமுக்கு போய்க்கலான்னு போயிடுவேன். முருகன் பதிகமெல்லாம் என்றைக்கும் போல் உட்காந்து ஒரு 1/2 hour சொல்லிட்டு பூ கொஞ்சமாக இருந்தது, சரி கட்டிடலான்னு. பூ கூட எனக்கு கட்ட தெரியாது, இப்போ தான் பழகினேன். நேற்று என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அது என்னென்னா, நிறைய பிரச்சனை, நிறைய அவங்க இது இப்படி சொல்கிறாங்க, இவங்க அது சொல்கிறாங்கன்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணால். இப்படி எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே என் ஃப்ரெண்ட்ஸு தாங்க காரணம். ஏன்னா அவங்க தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி, ஏன் சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறேன், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு இதை சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னது நான் கொஞ்சம் யோசித்தேன். தீர்த்தம் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சோமவாரத்துக்கு வச்ச சங்கு தீர்த்தம் வீட்டுக்கு தெளிச்சிட்டு வந்துட்டேன். பூவெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. சரி அப்படியே அதையே வச்சு மேனேஜ் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். ஏன்னா போகிறக்கு டைம் இல்லை, வீட்டில் ஆள் இருக்கிறதில்ல, அதனால் போகிறக்கே முடியறதில்ல. எப்படியோ இருக்கிறத வச்சு லேடிஸ்னாலே அப்படி தான், நம்ம இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணாலே பாருங்கள் அதுவே நம்மளுக்கு நல்ல அழகாக வந்துடும். எப்போவுமே அப்படி தானே, நம்ம கொஞ்சம் எந்த ஒரு இதுலையுமே வளைஞ்சு நெளிஞ்சு தான் கொடுத்து போய்க்கணும். லேடிஸ்னாலே பெரும்பாலும் போய்க்கிறது நல்லது, அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அதுக்காக நம்ம கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிற தப்பு இல்லை. ஆனால் ஒரே முட்டை ஒடிஞ்சு போயிடக்கூடாது. அப்புறம் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடும் இல்லைங்களா?
ஏன்னா, எனக்கு மோட்டிவேட் பண்ணி, எனக்கு இந்த மாரி ஒரு வேலைய செய்ய வச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க புலம்பும்போது, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சங்கடப்பட்டாங்க. ஆனா, எந்த பிரச்சனையுமேங்க நம்மள தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. முன்னெல்லாம் வீட்ல பெரியவங்க இருப்பாங்க. இப்பலாம் அப்படி யாரும் இல்லாம, அளவா 4 பேர் தான் இருக்கிறோம். எதுனாலும் நம்ம வந்து நம்மளே மேனேஜ் பண்ணி, நம்மளே முடிவுகள் எடுத்து, நம்மளே அத சரி பண்ணிக்கணுங்கிற மாரி ஒரு பொறுப்புகள்ல வந்து சின்ன வயசுகள்லயே நம்ம அந்த பொறுப்புகளுக்கு வந்துர்றனால, கொஞ்சம் சமாளிக்கிறது சிரமமா இருக்கு. ஆனா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம தான் தயாராகிக்கணும். முக்கியமா பெண்கள் தயாரா இருக்கணும். அப்பதான் நம்மள நம்பி இருக்கிற நம்ம குடும்பமும் கொஞ்சம் அவங்க தைரியமா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒண்ணு தேவையில்லாம சொல்றாங்கன்னா, அவங்கனால சொல்ல மட்டும் தான் முடியும். அதனால தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க அத நெனச்சுக்காம, அது மாரி நீங்களும் பேசாம, உங்க வேலைய பாட்டுக்கு நீங்க செய்ய ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு என்ன நம்ம பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிய வரலாங்கிறத யோசிக்கிறதுக்கு வழிகாட்டும். அவங்க மாரி நம்ம அத பேசிட்டு இருந்தா நமக்கு எந்த வழியும் கிடைக்காது. அதுலயும் இப்படி எந்த ஒரு ஆதரவும் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு கடவுள் மட்டும் தான் ஆதரவு. அதனால தான் நம்ம இந்த மாரி பூஜைகள் பண்றோம். சரி ஏன் வீட்ல தனியா இருந்துட்டு சிந்திக்கணும்னு சொல்லி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்றதில்ல. அதனால தான் ஒரு ஆறுதலாவும் இருக்கும். மனுஷங்களால கைவிடப்படும்போது நமக்கு தெய்வங்கள் தான் துணைங்க. நான் எப்பவும் சொல்றதும், நெனைக்கிறதும் அதுதான். இப்பன்ட்டு இல்ல, எப்பவுமே அப்படிதான். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது சங்கட்டமா இருந்ததுன்னா, என்ன தோணுது புக்ஸ் படிக்கணும், பாட்டு கேட்கணும், இல்ல இந்த மாரி பூஜைகள் பண்ணணும், கார்டனிங் பண்ணணும், என்ன தோணுதோ அத செய்யுங்க. அத நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். கடவுள் வரம் குடுக்குறது வந்து 2வது விஷயம். குடுப்பாங்களோ இல்லையோ! ஆனா நம்ம கேட்கறது நம்ம வேலையா இருக்கணும். நம்பிக்கையோட பண்ணுங்க. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நம்ம வழி நல்ல வழியா, நேர் வழியா இருக்கு. அதில எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லி, நீங்க நம்பிக்கையோட நீங்க அந்த கடவுள்கிட்ட, முருகர்கிட்ட கும்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.